காவேரி வீட்டில் வந்து பசுபதி வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டு போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரியும் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து காவேரி ரொம்ப சேடாக இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எதுவும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்து எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராகினி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜய், காவேரி அவங்க குடும்பம் எல்லாருமே வந்து ராகினி வந்து பூ வைக்கிறதுக்காக வராங்க. அடுத்து வந்து ராகினி வந்து சந்தோஷம் அளவே இல்லை, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து நக்கலாக வந்து கலாய்க்கிறாங்க. நம்ம வந்து காவேரியை இந்த மாதிரி உன் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் ஒரு நிம்மதியே இருக்காது உனக்கு அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு காவேரி மேலும் அப்செட் ஆகுறாங்க. அடுத்து விஜய் கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து கவலைப்படாத, எல்லாமே வந்து பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது, நீ தான் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போயிட போகிறல, அப்புறம் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கோயிலில் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கோயிலுக்கு எல்லாருமே போகிறாங்க. அடுத்து வந்து நிச்சயதார்த்தம் நல்லபடி வந்து பண்ணுறாங்க. ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராகினி வந்து அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படைகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து வீட்டு மருமக நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப திமிராக நடந்துக்கிறாங்க. பசுபதி சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற போகிற மகாலட்சுமி வந்து கூடிய சீக்கிரம் வந்துடுவா அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு தாத்தா சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து மகாலட்சுமி வந்திருக்கா, அவள் தான் வந்து எங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதுக்கு ஒன்றும் புரியாமல் பசுபதி யோசிக்கிறாரு. தாத்தா சொல்கிறாரு, நம்ம காவேரி மாதிரி ஒரு பொண்ணை எங்கேயுமே பார்க்கவே முடியாது, காவேரி வந்து அவ்வளோ அன்பானவ, அவளை மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு இருந்தால் வீடே வந்து அவ்வளோ கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி பற்றி ரொம்ப பொழுது பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு ராகினி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வைக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க மனசில். இதுக்கப்புறம் என்ன பார்த்தா எல்லாரும் அந்த வீட்டில் பேசுவாங்க, இவளை எப்படியாவது நாங்கள் வந்து கிளப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி வந்து எதுக்காக அப்படி சொன்னார் தாத்தா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. வந்து அன்பரசு கிட்ட அன்பரசு வந்து அதையும் அப்படி சொல்கிறாரு, வீட்டுக்கு எல்லா மருமகளும் ஒன்று தானே, அவள் வந்து முதல்ல வந்துட்டால, அதுவும் பெரிய மருமகள், அதனால் அப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறாரு. உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு இந்த வேலை, அந்த வீடு எழுந்து இல்லைன்னு சொல்லி காட்டுறாரு உங்கள் அப்பா. உண்மை அதானங்க, நம்மள்தான் அந்த வீடு கிடையாது, நம்ம வீட்டு மருமகளாக வந்து அவள் வந்திருக்கா, மற்றபடி அந்த வீட்டு மகாலட்சுமி எப்படி ஆக முடியும், அது வந்து யார் வீடு, விஜய் வீடு இல்லைங்க அப்படி சொன்னோன்னே, ஆமாம் விஜய் வீடு தானே, அதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உண்மையை சொன்னால் இவருக்கே கசக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ராதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே ராகினி வந்து அப்படியே பார்த்துட்டு டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. விஜயும் வந்து நம்ம காவேரியும் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தாத்தாவும் வந்து அவங்க கூட சேர்ந்து அட்டடிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ராகினிக்கு வயிறாக எரியுது. இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே, இவ்வளோ சந்தோஷமாக இவ இருக்கக்கூடாதுன்னு நான் அந்த வீட்டுக்கே போகிறேன், கூடிய சீக்கிரம் இருக்குடி உனக்கு எல்லா சந்தோஷத்துக்கும் உனக்கு நான் வந்து வெயிட்டு வைக்கிறேன், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நான் வந்து அன்றைக்கே ஒரு சந்தோஷம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாரு ராகினி, அவளை பழி வாங்குறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ சந்தோஷமாக இருக்கணுமா, அதுக்காக தான் இந்த கல்யாணமே நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், புரியுதா, இன்றைக்கி ஒரு நிச்சயதார்த்தம், நீ வந்து சந்தோஷமாக அஜய் கூட இரு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு, நடந்த கசப்பான விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கு, சும்மா வந்து அவளை பழி வாங்க போகிற உன் வாழ்க்கையை கெடுத்துக்காது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. சரிப்பா, நான் என் வாழ்க்கை நல்லா தான்ப்பா வாழ்வேன், ஆனால் அதுக்காக அவளை பழி வாங்க விட மாட்டேன், இவ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறார் பசுபதி. புரியுது.